ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட த்ரீ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஜங்குக் வந்து சொல்லியிருந்திருப்பா, என்னடா வா நீங்கள்லாம் பார்ட் டைம் ஜாப் தேடி வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அது என்னமாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பா, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவளை கிட நாசமாக போகிறா, நான் என்னோடய நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஊட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஜங்குக்கும் இப்போ புரியுது ஒன்று எதுக்கு வாங்கி டிவர்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதோட இந்த பார்ட் தான் கம்ப்ளீட் பண்ணி இந்த சொல்லஸ் கணிச்சுத பார்ட் 2 இன் 3 ஷார்ட். அப்போ இப்படி ஒரு மாதம் போகுது. வாயின் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரா. தேங்க அப்பா தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே பைக்கில் ஜாலியாக ரைடு போயிட்டுருக்கான். வாயின் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறா. இன்னும் டிவோர்ஸ் கூட அப்ளை ஆகலை, கோர்ட்டில் ஹியரிங்கே வரல, இன்னும் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் கூட ஆகலை தேவம். அதுக்குள்ளே நீ என்னை மறந்துட்டு இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கில்ல, உனக்கு யாருமே புரியல, புரியாது, உனக்கு புரியவே புரியாது, அதனால தான் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு வான் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. டேங்க் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான். அதுவும் அந்த மிரரில் தான் பார்த்துருப்பான், பைக்கோட மிரரில் இந்த மாதிரி வான் நின்று பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். வானோட கண்லேருந்து கண்ணீர் வந்தாலே டேங்க் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படியே திரும்பி பார்க்குறான். சோஃபியா என்னன்னா திரும்பி பார்த்துட்டு, ஓ ஓகே ஓகே, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், சாரி உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் அங்கே நின்றுட்டுருக்கா, அதான் நீ அவளை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறியோ? இல்லையே, அதெல்லாம் இல்லையே, நான் அடிக்காத, உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது நீ அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறேன்னு. பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு அது தெரியலையா? அங்கே போகிற வேண்டாம் தெரியுதா? இங்கே பாரு, தேவலாம் பேசாத சோஃபி, என்னதான் இருந்தாலும் என் ஒய்ஃப், நீ என் ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், சரியா? அதை புரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு அவன் அங்கேருந்து பைக்கில் போயிட்டான். ஸோ பைக்கில் போயிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, அவன் கிட்டத்தட்ட தங்கியிருந்த வீட்டில் ஒன்றுமே க்ளீன் பண்ணல, அவனோட ரூம்பே அப்படியே குப்பையாக கிடக்குது. ஐயோ, ஒரு மாதமாக அதை க்ளீன் பண்ணலையா, சரி அப்படின்னு அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான். அப்படி க்ளீன் பண்ணும்போது பேக் பெயின் செம்மையாக வலிக்குது, காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், இந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே இப்படி மூச்சடிக்குதே, அவ்வளோ பெரிய வீட்டை வாயின் மொத்தாலாம் க்ளீன் பண்ணி என்னையும் ஆஃபீஸ் அனுப்பி சமையலையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள். அப்போ அவளுக்கு இதை விட 2 மடங்கு வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காரான். எதுக்கு தான் ஜங்கு உட்காந்து தேங்காய் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் தேங்காய் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா ரொம்ப மூடப் செட்டில் இருக்க போல், மடமடன்னு எடுத்து குடிச்சிட்டு இருக்க, பாரு சாயங்காலம் தான் அது. ஆமாண்டா சாயங்காலம் தான் அது, நானும் இல்லைன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு சாயங்காலமாக இருந்தா என்ன, காலியாக இருந்தா என்ன, ட்ரிங்க்ஸ் தானே. நல்லா பேசுகிற, என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்க? இல்லை, இந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, வயன் என் மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணி என்னையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாடா, அப்போ அவளுக்கு எவ்வளோ உடம்பு வலிச்சிருக்கும். ஏன் தயாங், வாயனை விட்டு நீ பிரிஞ்சு 1 மாதம் ஆகுது, அந்த 1 மாதம் கழிச்சு தான் உனக்கு இதே ரியலைஸ் ஆகுதா? நீ எதுவும் இந்த சின்ன ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ சளிச்சிக்கிறியே. வாயன் உன்னோட வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டே, ஆனால் வாயன் அதை பண்ணாமல் உன் அம்மா வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பா. உனக்கு அது தெரியும் தானே? தெரியும். இப்போ பார்த்துக்கோ வாயன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு. வாயன் ஒன்றும் சும்மா கிடையாது, சரியா? அவள் உண்மையிலே ரொம்ப பாவம், அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ஆனால் நீ அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் லூஸ் மாதிரி ஒர்க்குன்னு முடியிருந்த. கேட்டால் எனக்கு என் ஒர்க் முக்கியம், ஒர்க் இருந்தால் தானே எனக்கு சோறு போட முடியும் அப்படின்னு பெரியவன் மாதிரி பேசினேன். அப்படி பேசுறதுக்கு தான் அப்படி நீ உட்காந்துருக்க. இவன் மாதிரி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேங்க கொஞ்சம் புரியுது, தான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியுது. இருந்தாலும் என்ன வேண்டாம் நான் சொல்லிட்டால, அவள் என்ன வேண்டாம்னு சொல்லும்போது நான் இதுக்கு திருப்பி போகணும், அவளே வருவா அப்படின்ற நம்பிக்கை தேங்க் இருக்குது. ஸோ அதனால் அவனும் அதை கேர் பண்ணிக்காமல் அப்படியே விட்டுட்டான். இப்படியே இந்த 4 மாதம் கம்ப்ளீட்டாக முடியுது. தேங்காய் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி கோர்ட்டுக்காக ஜாலியாக கிளம்பிட்டுருக்கான், கோட் சூட்லாம் போட்டுட்டு. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன மச்சான் டிவர்ஸ் ஆக போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே என்ன, கோட் சூட்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்க? நான் டிவர்ஸ் ஆக போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன பார்க்க போகிறான்ல அந்த குஷி இருக்குது. அது சரிடா, அது சரி, வாயனை பார்க்க போகிறேன்னு இவ்வளோ குஷியாக இருக்கியா? ஆமாம்,
வயன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அவளை பார்க்கணுமோன்னு இருக்கு, அதுக்கு தான் போகிறேன். நீ வேணா பாரு, நான் கோர்ட்டில் போய் நிற்பேன், அவனை பார்த்த உடனே எனக்கு நீ தான் வேணும் தேன்னு என்னை கட்டி பிடிச்சி போவார். அதான் நடக்க போகுது, நீ வேணா பார்த்துட்டே இரு. அப்போ நீ கட்டி பிடிக்க மாட்டேன், நீ தான் வேணும் வயன்னு, அப்படி தானே? நான்லாம் பிடிக்க மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அவளே வருவா பாடுறா பெட் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜாங்குக்கும் கூட்டிகிட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறான். ஸோ கோர்ட்டுக்கு போய் வாயன் பாட்டுக்கு உள்ளே உட்காந்துருக்கா. வாயன் உட்காந்துருக்கதை பார்த்ததும் தேங்கும் பக்கத்தில் வந்து உட்காரலான்னு பார்க்குறான். இருந்தாலும் பக்கத்தில் பேக் வச்சுருக்காளா, ஸோ எதுக்கு சும்மா அவளை அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கா. வாயனும் நிமிந்து பார்க்குறா. தேங்காய் அவள் தான் அப்படியே ரெடியாக இருக்கா, நான் வந்து நம்மளை கட்டி பிடிக்க போகிறா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாயனே பார்த்துட்டு இருந்தா. வாயன் கண்டுக்கவே இல்லை. வாயனோட பேர் சொன்னது. வாயன் பாட்டுக்கு பேக் எடுத்து போயிட்டுருக்கா. தேங்க் பார்க்குறான், என்ன கட்டி பிடிப்பான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு கோர்ட் ரூம்குள்ளே போயிட்டுருக்கா அப்படின்னு தேங்க ஒரு மாதிரி அவளே பார்த்துட்ருக்க. ஜாக்குக்கு பார்த்துட்டு, என்ன மச்சான் ஏதோ பெருசாக சொன்னா வருவா வந்து கட்டி பிடிப்பா உமாலாம் கொடுப்பான்னு சொன்னேன், அவள் உன்னை கண்டுக்கவே இல்லைடா, நீ தாண்டா ஏதோ விரிச்சு அவளை பார்த்துட்ருக்க, அவள் உன்னை ஃபஸ்ட்டு ஒழுங்காகவே பார்க்கலடா, அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு தேங்க உள்ளே வரா. உள்ளே வந்து ஜட்ஜ் கேட்குறாரு, டிவோர்ஸ் வாங்க சம்மதமாக அவங்க 2 பேருக்குன்னு கேட்கும்போது, சம்மதம் சார், டக்குன்னு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கி சொல்கிறா. தேங்கா ஷாக்கு, என்னடா இவ டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பார்த்தா கொடுக்குறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு தேங்க ஒரு கோபத்தில் எனக்கும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவளை தான் அடுத்த செகண்டுக்கு டிவோர்ஸும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இவங்க 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது. உங்கள் 2 பேருக்கும் இதுக்கடுத்து யாரையா பிடிச்சிருந்தா நீங்கள் 2 பேரும் அவங்களை கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் முடிஞ்சு போச்சு. வானுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. வானும் சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவளோட லாயருக்கு ஃபீஸெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளில வரா. அப்போ தான் தேங்க நல்லா நோட் பண்ணுறான், அவளோட வகுறு பெருசாக இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. தேங்கால ஏற்றுக்கவே முடியல, அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸாகி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு இது நோட் பண்ணிட்டான். ஜங்குக்கு சொல்கிறான், டே மச்சான் அவனோட வகுரை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது தேங்கால எந்த பதில் சொல்ல முடியல, அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். கரெக்டாக வெளியே மழையும் ஸ்டார்ட் ஆகுது. வான் என்ன பண்ணான்னு தெரியாமல் சரி கொடையை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அப்பா நடந்து போயிட்டுருக்க. பின்னாடி தேங்க ஓடி வரான். ஓடி வந்து வானோட கையை பிடிச்சிருக்கிறான். வாயனை, ஏ என்ன பண்ணுற நீ, கையை விடு, ஏ என்னதுடி இது, என்னதுடி இது, என்னதுடி இதுனா என்ன கேட்குற தேவம், எனக்கு புரியலை. அண்ட் இதுக்கடுத்து என்கிட்ட நீ பேச தேவையில்ல, ஏன்னா நம்ம 2 பேருக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்கலாம், ஓகேவா? அதான் நல்லாயிருக்கும், நம்ம 2 பேருக்கும் நல்லது. கைவிடு, வாய் நெல்லுன்னு சொன்னேன், வாய் நெல்லு. என்னது இது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி, ஏன்டி என்கிட்ட சொல்ல? உன்கிட்ட நான் சொல்லலையா? சொல்லுத்தையா, நான் உங்ககிட்ட சொல்லலையா? நீ சொல்லலை, எப்போ சொன்ன என்கிட்ட? நீ என்கிட்ட என் குழந்தைய மறைச்சிருக்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இந்த டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணி வந்திருக்க மாட்டேன், நீ கொடுத்த பேப்பரில் சைன் பண்ணி வந்திருக்க மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். என்னை இப்படி ஏமாத்திட்டில. என்னடி உன் பிளான்? இன்னும் உன் பிளான் என் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போயெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் விட முடியாது. என் குழந்தை எனக்கு வேணும். எதுக்கு நீ என்கிட்ட சொல்லலை? எதுக்குடி சொல்லலை? ஓ, அப்போ தப்பு என் மேலே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நான் சொல்லலை உங்ககிட்ட, அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். ரொம்ப கெட்ட போவேன், ரொம்ப மோசமானவ. என்கிட்டேருந்து என் குழந்தைய நீ பிரிக்கணும்னு நினச்சிருக்க. ஏன் உனக்கு எனக்கு நேரடி பிறக்க போகுது, அது உனக்கும் நேரடி குழந்தை. இப்படி சுயநலமாக யோசிச்சிருக்கே, வெக்கமா இல்லை உனக்கு? தேங்க் ஃபஸ்ட்டு, உனக்கு வெக்கமா இல்லையா? என்னை பார்த்து இந்த கொஷின் கேட்குறியா, உனக்கு வெக்கமா இல்லையா? நான் உங்ககிட்ட 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்தனே, இதை நீ ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு. நீ கூட சரி பார்க்குற அப்படின்னு வாங்கி உன் ஆஃபீஸ் பேக்கில் தூக்கி போட்டு போனியே, அதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா? சொல்லுத்தையா, அந்த கிஃப்ட்டை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா இல்லையா? அது நான் அது பார்க்கலையில. சொல்லுத்தையா, நீ பார்க்கலையில. பார்த்துருந்தா இந்த கொஷின் என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். ஓ, ஃபஸ்ட் அதை போய் பாரு, பார்த்துட்டு வந்து கேளு. நான் சொன்னேனா சொல்லலையா, இல்லை நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் இந்த டிவோர்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணேன்? உனக்கு வேலை பார்க்க முடியல, நீ என்கிட்ட டைம் சொல்ல மாட்டேங்கிறேன், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண நினச்சிட்ருக்க, அதுவும் ஒரு காரணம் தான். பட் மெயின் ரீசன் உன்னோட கேர்லெஸ். நான் என்ன சொல்ல வரேங்கிறது காது கொடுத்து நீ கேட்கல பார்த்தியா?
அதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி என்ன ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத கேட்க முடியாத ஒரு ஆம்பளையால் ஒரு அப்பாவாகவும் இருக்க முடியாது. அதுக்கு நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு தேங்க அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு டாக்ஸி ஏறி போயிட்டுருக்கா. தேங்க பின்னாடியே ஓடி வரான், வாய் நில்லடின்னு. பட் வாய் நான் வளர்த்துட்டே அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. ஸோ தேங்கும் இங்கே வேகமாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அப்படியே அது எதை களைச்சி போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. தேங்க என்னடா பண்ணிகிட்ருக்க, தேவலாம் எதுவும் கேவலமாக எதுவும் பண்ணாது, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைடா அது 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 நான் ஒன்று தேடிட்டுருக்கேன். என்னத்தை தேடிட்டுருக்க? இப்போ எதுக்கு மழையில் நினைச்சிட்டு வந்திருக்க? உனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாயின் பின்னாடி ஓடிட்டு இருந்தே, வாயின் ஏதாவது சொன்னாலா? நீ போய் மூடி, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது, எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ என் கூட சேர்ந்து தேடு. எதை தேடணும்? ஒரு கிஃப்ட் அப்படின்னு அவனோட ஆஃபீஸ் பேக்கை திறந்து பார்க்குறான். அன்னைக்கு தூக்கி போட்டது இன்னும் 7 மாதமும் அப்படியே தான் கிடக்கு. அதை இப்போ தான் எடுக்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் தேங்க அந்த கிஃப்டையே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள ப்ரெக்னன்சி டெஸ்டர் இருக்குது. அதில் பாசிட்டிவ்னு காட்டிகிட்ருக்கு. தேங்க அப்படியே அதை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா அன்றைக்கி வயன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தான் இந்த கிஃப்டை கொடுத்தாரா? நான் தான் அதை பார்க்கலையா அப்படின்னு அதை எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே அந்த உள்ள ஒரு லெட்டர் இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஹே தயாங், நீ அப்பாவை போகிறடா, எப்போ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் அதில் அந்த லெட்டரில் இருக்குது. அதை பார்த்துட்டு தயாங் விழுந்து அழுகிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த ரெண்டத்தையும் பார்த்துட்டு, தயாங் நீ சொன்னியே என்கிட்ட வாயனை நீ எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரிலன்னு, இப்போ ரீசன் புரிஞ்சிச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் அலட்டுன்னு அவனும் அங்கேருந்து வெளில போயிட்டான். தேங்க அப்படியே தேம்பி அழுகிறான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு தலையில் அடித்து அழுதுட்டுருக்கான். அவனால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. அவ்வளோ பெரிய மனவெளியாக இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஒன்றும் தெரில அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே இருக்கான். வயன் மூஞ்சில் எப்படி முழிப்பேன், என் குழந்தைய எப்படி பார்ப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் ஏன் இப்படி பண்ணேன், அவள் கொடுத்து போமே நான் பார்த்துருக்கணும், என் தப்பு தான் அப்படின்னு தலையில் அடிக்கிறான். அப்போ தான் ஜங்குக்கு மறுபடியும் உள்ளே ஓடி வரான். தேங்க அப்படின்னு உள்ளே ஓடி வரான். தேங்க ஒன்றும் புரியல. என்னடா எதுக்குடா ஓடி வர? வயன் அவங்க அம்மா அப்பா கூட கிராமத்துக்கே கிளம்பி போயிட்டா. என்னடா சொல்கிற? இப்போ தான் அவள் ட்ரெயின் ஏறி போகிறா. போ. என்ன மடப்பையில் உனக்கு காது கேட்குதா இல்லையா? வயன் ஊரை விட்டே போகிறான், உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ நீ மிஸ் பண்ணனா வயனை பார்க்கவே முடியாது, ஓடு ஒழுங்கா போ, வயனை பாரு அப்படின்னு சொன்னதும் வயனை தேடி தேங்கும் தெரிச்சு ஓடி வர. ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, வயனோட ஊர் எதுன்னு தேங்கு தெரியாது, அவன் கேட்டிருக்கவே மாட்டான். அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டு வயன் வந்திருப்பா. அது வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் வயனோட கிராமம் எது அப்படிங்கிறது தேங்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அது மட்டும் தெரியும். இப்போ அப்படியே அந்த ட்ரெயின் பின்னாடியே ஓடி வரான். வயனா ஜன்னலில் சாஞ்சிட்டே, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம் ஆச்சு நான் இந்த ஊருக்கு வந்து. என்னோட காலேஜ் படிப்புக்காண்டி வந்தேன். தேங்க பார்த்தேன், லவ் பண்ணேன், அவன் கூட வாழணும்னு ஆசை வந்துச்சு, வாழ்ந்தேன், அவ்வளோதான். அவன் கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என் குழந்த அண்ட் அவனோட இந்த டிவோர்ஸ், பிரிவு, கஷ்டம், வலி எல்லாம் கிடச்சிச்சு. இந்த ஊர் எனக்கு நிறையா சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு, நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. இதுக்கடுத்து நான் என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா அவங்க அம்மா தான். இப்போமாவது உனக்கு புத்தி வந்துச்சு, நல்லது, அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ஓகே, இந்த குழந்தைய எங்களுக்கு பெற்று கொடுத்துரு, அடுத்து நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ, என் பேரனும் பேத்தியும் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. வயன் அது எதுவும் காதில் வாங்காமல் பாட்டுக்கு ஜன்னல் ஓரத்தில் சாஞ்சிட்ருக்கா. தேங்காய் வயனை பார்த்துட்டு பின்னாடியே துரத்தி ஓடி வந்துட்டுருக்கான். வயனை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். தேங்காய் ட்ரெயினும் ஒரு வழியாக போயிடுச்சு. அவங்கேருந்து கத்திகிட்டு இருக்கா வயன்னு சொல்லி. வயனுக்கும் தோணுது யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு எட்டி பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் ரொம்ப தூரம் வந்துருச்சு. அவளுக்கு ஒன்றும் தெரியல. சரி பிரம்மையாக இருக்கும், தேங்க வந்திருப்பான்னு நினச்சே என்ன வயன். நினைக்காத, அப்படி மட்டும் நினைக்காத, தேங்க வருவான்னு, அவளாம் வரமாட்டான் அப்படின்னு அவளை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே
அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டா. எங்கே தேங் ரயில்வே ஸ்டேஷனில் உருள்றான், அழுகுறான், ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான், அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாரும் அவனை ஒரு பைத்தியம் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் வந்து இழுத்துட்டு போகிறான். அப்பயும் வரமாட்டேங்கிறான். அங்கேயே தான் உட்காந்துருக்கா. வாயின் வருவா வருவா வருவான்னு. ஆனால் வாயின் வரவே இல்லை. ஜங்குக்கு சொல்லி புரிய வைக்கிறான். உனக்கு புரியுதா இல்லையா? வரமாட்டா. உனக்கு நீ பண்ண காரியத்துக்கு இதுக்கடுத்து எப்படா உன் மூஞ்சில் முழிப்பா அப்படின்னு ஜங்குக்கு புரிய வைக்கிறான். தேங்க்கு புரியாமல் இல்லை, புரியுது. பட் அவனால் ஏற்றுக்க தான் முடியலை. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. வயனை இன்னுமே தேங்க் தேடிட்டு தான் இருக்கான். நிறையா ஊருக்கு போய் தேடி பார்த்துருப்பான். பட் வயனுக்கு கிடச்சிருக்க மாட்டா. ஆனால் வயன் அவளோட ஊரில் சந்தோஷமாக இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ guys.